At last, CSK registered his first victory in third IPL 2026. This night is a very happy night for every CSK fans. Finally, we all see the CSK fan smile in his face. So let's see the review of CSK versus DC. So 3 consecutive losses அப்புறம் CSK வந்து first victory, especially at Chepauk. Like home crowd ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு டெஃபினெட்லி ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக லைக் கரெக்டான டைம்லேயும் வந்திருக்கு அந்த ஒரு விக்ட்ரி. ஸோ இதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட் நம்ம எப்படி பில்ட் பண்ணி கொண்டு போக போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ லாஸ்ட் 3 கேம்ஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டிட் லாட்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ், ஒரு டீம் காம்பினேஷன்லேருந்தே எல்லாமே இருக்கட்டும். பட் இந்த ஒரு கேமில் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 2 சேஞ்சஸ் பண்ணாங்க இந்த ஒரு கேம் பொறுத்த வரைக்கும். ஒரு டெவல் பரிவிஸ் கம்ஸ் இன் ஃபார் ஒரு பிரசாந்த் வீருக்கு பதிலாக ஒரு இது பண்ணாங்க. அண்ட் அட் த சேம் டைம் குர்ஜ்னப்ரீத் சிங் தே மேட் இஸ் டெபு இன் டுடேஸ் கேம். ஸோ ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு நெட் பவுலராக இருந்திருக்காரு. அண்ட் தென் லாஸ்ட் இயர் சிஎஸ்கே வாஸ் bid in auction for 2.2 some crores. ஸோ ஃபைனலி இந்த ஒரு சீசனுக்கு வந்து ஒரு they made his debut for CSK. அந்த அகில் ஹுசைன் வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக வந்தார். ஸோ இது வந்து சிஎஸ்கேவோட ஒரு சேஞ்சை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாருமே. ஸோ இந்த ஒரு கேம் பார்த்து எப்போவுமே சிஎஸ்கே அந்த ஓப்பனிங் ஸ்டாண்ட் பெருசாக இருந்தது இல்லை. ஸோ இந்த ஒரு கேமில் நல்லாவே பண்ணிருக்காங்க. ருத்ராஜும் சாம்சனும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு கேம் பொறுத்த வரைக்கும். லைக் பவர் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 6 over 61 தான். பட் இட்ஸ் ஓகே தான். பட் ஆனால் ஒரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ், ஸோ பஞ்சாப் கிங்ஸ் இவங்களோட பவர் பிளே ஸ்கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியோ ஒரு மினிமம் 80-90 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் கேமில் பார்த்தா பிபிகேஸ் எஸ்ஆர்எஸ் கேம்லேயே எஸ்ஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 overs ஆல்மோஸ்ட் ஒரு 100 runs கிட்ட அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர் பிளே ஸ்கோர்ஸ் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சிஎஸ்கே. லைக் அது இதுக்கப்புறம் வர கேம்ஸில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு ருத்ராஜ் அகெயின் ஒரு ஃபெயிலியர் தான் ருத்ராஜ் பொறுத்த வரைக்கும். லைக் சஞ்சு சாம்சன் ஒரு 3 consecutive ஃபெயிலியர்ஸ், ஒரு வேர்ல்ட் கப்பில் மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்ட் வாங்கின ஒரு பிளேயர் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஒரு ஃபஸ்ட் 3 games. லைக் இந்த ஒரு கேமில் கொஞ்சம் ஒரு காமன் கம்போஸ்டாக இருந்தது நம்ம பார்த்தோம். ஒரு பிரில்லியன்ட் 100 ஃபர்ஸ்ட் 100 ஃபார் சிஎஸ்கே அட் செப்பாக். ஸோ டெஃபினெட்லி அது வந்து ஒரு ஏன்னா இந்த 100 வந்து நம்ம T20 வேர்ல்ட் கப்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டான கேம் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் 100. பட் அந்த 100 வந்து ஒரு ஐபிஎல்லில் ஃபார் சிஎஸ்கேக்கு வந்திருக்கு. ஸோ வெல் பிளேட் சஞ்சு சேட்டா. தென் ஆயுஷ் மாத்ரேயோட சப்போர்ட்டும் மிடில் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு பிரில்லியன்ட் 50. ஸோ இதனால தான் சிஎஸ்கே வந்து ஒரு 211 அந்த மாதிரி ஒரு ஸ்கோரை வந்து போஸ்ட் பண்ண முடியுது. லைக் டிசி என்ன தான் ஒரு பேட்டிங் பவர் அப்படின்னு தான் டிசி இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாலும் பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பித்தாங்க. ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு. அப்படிங்கிற ஒரு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மட்டும் ஒரு லோன் வரையாக கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருந்தார். பட் இட்ஸ் கோஸ் இன் வெயின். ஸோ ஜேமி ஓவர்டன் ஒரு பிரில்லியன்ட் 4 ஸோ இதெல்லாம் இது பண்ணும்போது சிஎஸ்கே மேட் கம்பேக் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு கேம். ஏன்னா ப்ரீவியஸ் 3 கேம்ஸில் வந்து நமக்கு பவுலிங்கில் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. பேட்டிங்கில் எப்படியோ கொஞ்சம் ஒரு நல்ல இது பண்ணியிருந்தாலும் லைக் பவுலிங் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஐ திங்க் இந்த ஒரு கேமில் அந்த பவுலிங் ஓரளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கலீல் மாதிரியான ஒரு கலீல்லாம் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலும் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓரளவுக்கு பவுலிங் இந்த கேம் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸை சிஎஸ்கே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறாங்களே இல்லை நம்ம வந்து எண்ட் ஆஃப் த ரிமைனிங் கேம்ஸில் தான் நம்ம பார்க்கணும். லைக் டிசியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 2 games எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அகேன்ஸ்ட் ஒரு லக்னோவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும், அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும் 2 games நல்லா பண்ணாங்க. ஜிடிக்கு அகேன்ஸ்ட்டு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் மார்ஜினில் தான் அவங்க அந்த கேமே லூஸ் பண்ணாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி இதுலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க நல்லா ஃபைட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ டிசிக்கும் இதுக்கப்புறம் நல்ல கம்பேக் கொடுக்குற சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ சிஎஸ்கே இந்த பாசிட்டிவிட்டி எடுத்து ரிமைனிங் கேம்ஸ் எப்படி எடுத்துன்னு போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் போகிறோம். அண்ட் அட் த சேம் டைம் சண்டே we have another blockbuster game, guys.
ஸோ லாஸ்ட் சண்டே வந்து ஒரு ஆர்சிபி vs சிஎஸ்கே ஒரு பிளாக் பஸ்டர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண, பட் இட் வாஸ் கோஸ் இன் ஒன் சைடட் கேமாக தான் போச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். பட் திஸ் சண்டே we are see the exciting blockbuster game அப்படின்னு தான் சொன்னேன். பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் டேக்கிங் ஆன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், எஸ்பெஷலி வி சே ரோஹித் சர்மா vs விராட் கோலி அட் வான்கடே. ஸோ லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த ஒரு கேம் பொறுத்த வரைக்கும். விராட் vs ரோஹித், லைக் நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த கேம் போய். ஒரு லாஸ்ட் இயர் அந்த வான்கடேயில் ஆர்சிபி எம்ஐ அந்த ஃபேஸ் ஆஃப் நம்ம பார்த்தோம். ஒரு ப்ரில்லியண்ட்டாக வந்து ஒரு 200 இது பண்ணாலும் நடுவில் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க மும்பை. குணால் பாண்டியா அந்த மேட்ச்சை வின் பண்ணி கொடுப்பார் ஒரு ப்ரில்லியண்ட்டாக போல் பண்ணி. ஸோ அந்த கேம் இன்னும் இது இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்ட் மும்பை இந்தியன்ஸோட ரிவெஞ்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எது வந்தாலும் நமக்கு எண்ட் ஆஃப் த மேட்ச் தான் நமக்கு தெரியும். ஸோ ஆர்சிபி ஒரு ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. லைக் லாஸ்ட் கேம் அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் பேட்டிங்கில் இது பண்ணாலும் பவுலிங் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வீக்கெண்டாக இருந்துச்சு. எம்ஐ தே ஸ்டார்ட் வெல், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த கேம்ஸும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கேமாக தான் இருக்கும். ஒரு யார் ஸ்ட்ரென்த் யார் வீக்குங்கிறத தாண்டி ஒரு ஈவன் கேமாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் எக்ஸைட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. இந்த ஒரு கேம் போயிடும். டெஃபினெட்லி வி ஹாவ் அ கிரேட் சண்டே ஹையர்.